வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு: குறைகளை கூறி திருத்தல் இயலாது. மெய்யன்பர்களே, மனிதனுடைய வாழ்க்கை அறநெறியில் இருக்க வேண்டும் என்பது இயற்கை. இந்த அறநெறி என்பது எப்பொழுது தோன்றியிருக்க முடியும் என்று சொன்னால், இயற்கையின் இயல்பிலிருந்து எப்பொழுது மனிதன் விலகுகிறானோ அப்பொழுது அறநெறிகள் என்பது இங்கு உருவாக்கப்பட வேண்டியதாக மாறிவிட்டது. இப்போ அறநெறிகள் என்பது என்ன என்று சொன்னால், துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பதும் துன்பம் போக்குதலும் என்பதுதான் அறநெறி. இப்போ எப்பொழுது துன்பம் கொடுக்க மனிதன் ஆரம்பித்தானோ அப்பொழுது ஒழுக்கம் என்ற அறம் இங்கு போதிக்கப்பட்டதாக இருந்தது. இது நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்த காலத்தில் அந்த அறம் என்பது நடைமுறை சாத்தியமாக இருந்தது உண்மை. மகரிஷி அவர்கள் இந்த சிந்தனையில் கூறியிருப்பது போல, அன்றைய மத தலைவர்கள், அரசியலில் இருந்தவர்கள், இவர்களெல்லாம் அதை அவர்கள் அறத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு அந்த அறத்தையும் போதித்தார்கள். அப்பொழுது அது நம்பிக்கையின் அடிப்படையில் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடைமுறையாக இருந்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இது எப்பொழுது மாற்றமடைந்தது என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், அங்கு மத தலைவர்களிடம் அறம் மாறும் பொழுது, அரசியல்வாதிகள் அவர்களிடம் அறம் பிறழும்போது, இந்த பொருளாதாரம் என்ற ஒரே ஒரு நிலையை வைத்துக்கொண்டுதான் இவர்கள் இந்த மாற்றத்துக்கு உள்ளானார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அப்ப அங்கு இந்த 3 துறைகள் மகரிஷி சொல்லுகிறாரே, இந்த 3 துறைகள் தான் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறம் பிறழ்வதற்கு காரணமாகவே அமைகிறது என்று சொன்னால், அதில் எதை முதன்மையாக கொண்டு இந்த 3 துறைகளும் மாறியது என்று பார்த்தால், இந்த பொருளாதாரத்தில் மேலே இருப்பவர்கள் அவர்கள் இந்த பொருள் பற்றின் காரணமாக அவர்கள் அறத்திற்கு மாறாக பொருள் ஈட்டி பொருளை குவித்து பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் என்ற 4 அவர்கள் மயங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா. அவர்கள் என்ன ஆனார்கள்? அரசியலுக்கு வருகிறார்கள். அவர்கள் மத தலைவர்களை இந்த பொருளாதாரத்தால் மயக்கி விடுகிறார்கள். ஆக இந்த பொருளாதாரம் என்பதுதான் முக்கியமாக இந்த அரசியலையும் மதத்தையும் மாற்றியதாக நாம் உணர முடிகிறது. ஆக இந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் இப்பொழுது அறம் இல்லாமல் வாழக்கூடிய சமுதாயமாக, போட்டாபோட்டி உள்ள சமுதாயமாக, பிறருக்கு துன்பம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக பார்க்கிறோம். இப்பொழுதெல்லாம் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் நாம் உயிரோடு வாழ முடியாது என்று மனிதர்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், மனிதன் தனது வாழ்வின் நோக்கம் என்ன என்று உணரவில்லை. வாழ்க்கை என்றால் என்ன என்றே உணரவில்லை. அவன் அகம் என்பதில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையே அறியாமையில் புறம் மட்டும்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக இருப்பதனால்தான் இப்படி ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. ஆனால் மனதிற்குள்ளாக அத்தனை பேரும் வேதனையிலும், உடல் அளவில் நோயிலும், உள்ளத்தளவில் களங்கத்திலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை
அந்த பொருளாதாரத்தை வைத்து அதை சமன் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதெல்லாம் தவறு என்று ஒவ்வொரு மனிதனிடையும் அந்த குறைகளை கூறி மாறிக்கொள்ளுங்கள் என்று மாற்ற முடியுமா என்பதுதான் இன்றைய சிந்தனை. இப்போ குறைகளை குறையாக சொல்லி மாற்ற முடியுமா என்றால் அதை மாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மன ரீதியாக அகரீதியாக ஒன்றை தீர்மானமாக வைத்திருக்கிறார்கள். அதை அகரீதியாக மாற்றுங்கள் என்று மாற்ற முடியாது. அகத்தை அகத்தால் மாற்ற முடியாது. இது பிறருடைய அகத்தை மாற்றுவது இருக்கட்டும், நமது அகத்தையே நமது அகத்தில் மாற்றம் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தால் நம்மாலேயே முடியாது. அப்போ நமக்கே இப்போ அறத்திற்கு பிறந்த எண்ணங்கள் நமக்கே தோன்றுகிறது. இப்படியெல்லாம் எண்ணம் தோன்றுகிறதே, இதை மாற்றிவிட வேண்டும் என்று நாம் போராடினாலும், மனதை மாற்றுவதற்கு மனதை கொண்டு முயற்சி செய்தாலும் அது இயலாத காரியம். அகத்தை அகத்துக்குள்ளாக சரி செய்தல் முடியாது. ஏன் முடியாது என்று கேட்டால், இந்த அகத்தில் இவ்வாறு அறத்துக்கு முரண்பாடான அந்த தீய எண்ணங்கள் தோன்றுகிறதே, அது எங்கிருந்து தோன்றுகிறது என்று சொன்னால் அது அந்த தீய பதிவுகளிலிருந்து தோன்றுகிறது. அகத்தில் அந்த தீய பதிவுகள் எப்படி வந்தது என்று கேட்டால், புறத்தில் நாம் செய்த செயல்கள்தான் அகத்தில் தீய பதிவாக பதிந்தது. அகத்தில் மாற்றம் என்பது அகத்தில் தானாக ஏற்படுவதில்லை. புறத்தில் செய்யக்கூடிய செயல்கள்தான் அகத்தை கெடுக்கிறது. சரி, அப்படி அதே போல எல்லா மனிதர்களிடமும் அகம் கெட்டு கிடக்கிறது. இவைகளையெல்லாம் குறையாக சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த அகத்திலே அவர்கள் மாறிவிடுவார்களா என்று சொன்னால் இல்லை. சொல்பவர்களை எதிர்ப்பார்கள். இதான் மகரிஷி சொல்லியிருக்கிறார். சொல்பவர்களை எதிர்ப்பார்கள். அப்போ இதை சொல்ல முடியாது. அவரவர்கள் எங்களது கொள்கைதான் உயர்ந்தது, எங்களது கடவுள் தான் உயர்ந்தது, எங்களது மதம் தான் உயர்ந்தது, இப்படித்தானே இன்றைக்கு ஒரு போட்டிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது என்ன செய்ய வேண்டும், எப்படி மாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அகத்தை மாற்றுவதற்கு புறத்தில் உள்ள செயல்களின் மூலமாகத்தான் அகத்தை மாற்ற வேண்டும். அப்போ என்ன ஆகும் என்று சொன்னால், இவர்களுக்கு நாம் புறத்தில் வரக்கூடிய விளைவுகள் இருக்கிறது அல்லவா, இந்த விளைவுகளின் காரணத்தை எடுத்துரைத்து, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த விளைவுகளுக்கு காரணம் அதற்குரிய அந்த செயலினுடைய பதிவுகள் என்பதை உணர்த்தி, இனிமேல் புறத்தில் விளைவுகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அகத்தை மாற்றித்தான் ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் புறத்தில் விளைவுகள் வந்தே தீரும் என்பதை உணர்த்தத்தான் முடியுமே தவிர அகத்தை அப்படியே மாற்றிவிட வேண்டும் என்று சொன்னால் முடியாது. அப்போ மனிதன் இந்த விளைவுக்கு பயப்படுகிறான் இப்பொழுது. ஆனால் இந்த வரக்கூடிய துன்ப விளைவுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்பதை உணராமல் இருக்கின்றான். இதை உணர்த்துவதுதான் ஆன்மீகமாக இருக்கிறது. ஆக இப்பொழுது இனிமேலும் பெரிய பெரிய துன்ப விளைவுகள் வர இருக்கிறது. இப்போ அது வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை உள்ளே அகத்தினுள்ளே நேரடியாக தடுக்க முடியாது. புறத்தில் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய செயல்கள் அகத்தை தூய்மை செய்யும். அப்போ குறைகளை சொல்லி மாற்றுவது என்பது இயலாத காரியம். நமது குறைகளை நாமே சரி செய்ய வேண்டும் என்பதும் இயலாத காரியம். ஆனால் புறத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அகத்தை கெடுக்கவும் செய்யும், அகத்தை தூய்மை செய்யவும் செய்யும். அப்போ புறத்தில் வரக்கூடிய விளைவுகளை கணித்து அவர் செயல்களை மாற்றம் செய்தால் அகம் சரியாகும். அப்போ அந்த அடிப்படையிலே நாம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த விளைவு என்பது எப்படி வருகிறது என்ற விளக்கத்தை மட்டும் கூற வேண்டும். அவர்களாக உணர்ந்து செயல் மாற்றம் அடைந்து திருந்துவது என்பதுதான் சாத்தியமே தவிர ஒருவரை மாற்றிவிட முடியாது. ஒருவரை மாற்றுவதும் நமது வேலை இல்லை. அப்படி முயற்சி செய்தோம் என்று சொன்னால்
நாம் தோற்று விடுவோம். ஆக இந்த அடிப்படையிலே நாம் சொல்ல வேண்டியது என்ன? இந்த செயல் விளைவு தத்துவத்தையும் அந்த கர்மவினை தத்துவத்தையும் சமுதாயத்துக்கு சொல்லுவதுதான் நமது வேலை. சொல்லுவதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் மாறிக்கொள்வார்கள். உணரவில்லை என்று சொன்னால் அந்த விளைவை அனுபவித்துக் கொள்வார்கள். இப்போ இந்த மாற்றம் இப்பொழுதெல்லாம் இன்னும் வரவில்லை. சமுதாயத்தில் இன்னும் இவ்வளவு வேதாத்திரியம் சொல்லியும் இன்னும் மாற்றம் வரவில்லையே என்று கேட்டால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய துன்ப விளைவுகள் மிகவும் சாதாரணமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மாறவில்லை. இவர்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் இப்பொழுது இருக்கக்கூடிய துன்ப விளைவுகளைப் போல 5 மடங்கு 10 மடங்கு பெரிய துன்பம் வந்தால் தானாக மாறிக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. நம்மை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னும் நமக்கு துன்பம் வரவில்லை என்றுதான் தோன்றுகிறது. என்னங்கையாது, ஏற்கனவே துன்பம் தாங்க முடியல, ஆனால் இந்த துன்பம் தாங்க முடியவில்லை என்ற போது உன்னுடைய செயல் மாறவில்லையே. அப்படி என்று சொன்னால் மாறும் அளவிற்கு துன்பம் வர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அந்த 5 மடங்கு வந்தால் தானே மாறுவீர்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அதற்குரிய ஏற்பாடை இயற்கை தயார் செய்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அப்படி ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்து அது மாற்றும். அப்ப குறை சொல்லி மாற்றுவதை விட, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி திருந்தாதுப்பா, பட்டு திருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? இது ஒருத்தரை சொல்லல, இந்த சமுதாயமே பட்டுத்தான் திருந்தும். 2019 பட்டு அங்கு திருந்தியது அல்லவா? 2019-20 அப்பொழுது திருந்தியது அல்லவா? இப்போ அதுபோல ஒரு 5 மடங்கு வீரியமான ஒரு வைரஸோ ஏதோ ஒரு இயற்கை சீற்றமோ வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் திருந்தும். அப்ப இந்த அடிப்படையில் இயற்கை அதை செய்தே தீரும். அப்ப அது செய்து தீருவதற்கு முன்னால் இது வராமல், இந்த இயற்கை சீற்றம் வராமல் தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இயற்கை என்ன செய்கிறது? மகான்களை இங்கு அனுப்புகிறது. வேதாத்திரி போன்ற மகான்களை அனுப்புகிறது. முன்கூட்டியே இந்த தத்துவங்களை சொல்லுங்கள். காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், செயல் விளைவு தத்துவம், இவற்றையெல்லாம் கர்மவினை தத்துவத்தை இதை விளக்கி கூறுங்கள் என்று இவர்களை அனுப்புகிறது. ஆனால் இப்பொழுது கர்மவினை தத்துவம் என்பது உண்மையாக சொல்லப்படுகிறதா என்று சொன்னால் இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் கர்மவினை தத்துவத்தை மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருப்பதால் பெரும்பாலானோர் என்ன செய்கிறார்கள்? ஆன்மீக சொற்பொழிவாளர்களே, இந்த கர்மவினை என்ற அந்த கர்மத்தை போய் ஏன் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்மவினை என்று ஒன்றே இல்லை என்று பெரிய ஆன்மீகம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். 2 நாள் பயிற்சிக்கு 20,000 வாங்கி கொண்டு பேசுகிறார்கள். அப்ப அப்படியெல்லாம் ஆன்மீக பேச்சாளர் அங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250-350 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளவு பேர் இருக்கும். அவர் கர்மவினை என்று ஒன்று இல்லை, அதை தூக்கி போடு அப்படிங்கிறார். எப்படி இந்த சமுதாயம் மாறும்? எப்படி மாறும்? ஆக இந்த கர்மவினை தத்துவம் என்பது இன்று தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அது என்ன என்று சொன்னார், காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்பதுதான் கர்மவினை தத்துவம். இதில் தெளிவு வராமல் சமுதாயத்தில் மாற்றம் வராது. இதை முன்கூட்டியே உணர்த்துவதற்காகத்தான் மகான்களை இங்கே அனுப்பியது. மகான்கள் உணர்த்துவார்கள், சொல்லுவார்கள். அந்த தத்துவத்தை நாம் சொல்லுவோம். நமது தமிழானந்த யோகத்தை இந்த சிந்தனை தொழில்கள் திறந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சொல்லுவதுதான் நமது வேலை, யாரையும் மாற்றுவது நமது வேலை அல்ல. இந்த சொல்லுவதனால் சொல்பவர்கள் மாறுவதற்கான ஒரு ஊக்கம் கிடைக்கிறது என்பதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்வதற்குத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மாற்றிக்கொண்டு சொல்கிறோம் என்று இல்லை. நாங்களும் ஓரளவுக்கு ஒரு 30% மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் 35% மாற்றுவதற்காகத்தான் தமிழானந்த யோகம் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறதே தவிர நாங்களெல்லாம் பெர்ஃபெக்டாக நாங்கள் ஞானம் அடைந்து விட்டோம், நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லவில்லை. ஆக இவற்றை நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டால், உணர்ந்து கொண்டால் நீங்கள் பின் விளைவை நாம் மாற்றிக்கொள்ளலாம். நமது சந்ததியின் வாழ்க்கையை நாம் நல்லதாக்கிக் கொள்ளலாம் என்பதன் அடிப்படையில் தான் இங்கு சொல்லப்படுகிறது. ஆக இது குறை சொல்வது என்பது இல்லை, உண்மையை உணர்த்துவது, உள்ளதை உணர்வது, உள்ளதை உணர்த்துவது. யாம் பற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நாங்கள் உணர்ந்ததை இங்கு ஓதுகிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது.
மகரிஷி அவர்கள் நமக்கு உணர்த்திய அந்த உண்மை உணர்வு என்பது இங்கு சமுதாயத்துக்கு சென்று அடைய வேண்டும். கேட்பவர்கள் கேட்டு செயல் மாற்றம் செய்து கொள்பவர்கள் மாறிக்கொள்ளட்டும். மற்றவர்கள் நாங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய சொந்த விருப்பம். அதில் நாம் தலையிடுவதற்கு தயாராக இல்லை, தலையிட முடியாது. நான் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறேன், உனக்கென்ன என்று கேட்டால் அதில் நாம் எந்த வகையிலும் தலையிட முடியாது. அதே போல இது குறை என்றும் சொல்ல முடியாது, அது அங்கே பதிவு அப்படி வேலை செய்கிறது. அப்போ விளைவு வரும்பொழுது அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே இந்த சிந்தனையின் அடிப்படையில் நாம் இந்த இயற்கை பேரழிவை கொடுத்து நம்மை மாற்றும் வரை, அப்போ அதை பாருங்கள், புறத்தில் நமக்கு துன்பத்தை கொடுத்தால்தான் அகத்தில் நாம் மாறுகிறோம். அப்போ அது வருவதற்கு முன்னால் இந்த உண்மை உணர்வை பெற்று நாம் நமக்குள்ளாக மாற்றம் கொண்டு வந்து விட்டால் நாமும் நமது வருங்காலம் அமைதியாக இருக்கும், நமது சந்ததிகளின் வாழ்க்கையும் அமைதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை உணர்ந்து நாம் உள்ளது உணர்தல் அல்லது தவிர்த்தல் நல்லது செய்தல் என்ற வேதாத்திரிய சிந்தனைகளை முடிந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன்.